வாங்க சாம்பியன்ஸ் எல்லாரும் இன்னும் நல்லா படிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரப்போது, எக்ஸாமும் அதுக்கடுத்து பக்கத்தில் வந்துடும். சீக்கிரமாகவே ஓடி போயிடும் நாட்கள். இந்த நாட்களை வந்து நம்மளுக்கானதாக மாற்றிக்கணும், நம்மளோட வெற்றிக்கானதாக மாற்றிக்கணும். என்ன மாதிரியான ஹவுஸ் ஒய்ஃபாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பீரியட் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நீங்களும் அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிருங்க. ஏன்னா ஒரு சுச்சுவேஷன் வந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது அதை ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். அதனால நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. நிறைய பிரச்சனை வரும் வீட்டில், நிறைய ப்ராப்ளம்ஸ், இல்லை மூட் அப்செட், இந்த மாதிரி எது வேணால் வரட்டும். நீங்கள் ஒன்று ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் மாறக்கூடாது. அது மட்டும்தான். நம்ம எக்ஸாம் மட்டும்தான் பார்க்கணும். நம்மளுக்கு வந்து பல பிரச்சனைகள் மைண்டில் ஓடும். அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் என்னது? இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி நம்ம ஒரு வேலைக்கு போகும்போது கண்டிப்பாக அது எல்லாமே மாறும். இன்றைக்கி இருக்கிற நிலமை வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காதுங்க. கண்டிப்பாக மாறும். உங்களுக்கும் என்ன மாதிரி அப்பப்போ செல்ஃப் டவுட் வரும்போது கண்டிப்பாக இந்த குறளை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேரான் கண் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீராத இடும்பை தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னால் பொய்யா இருக்குமாங்க? நான் சொன்னால் கூட பொய்யா இருக்கும். அவர் சொன்னால் எப்படி பொய்யா இருக்கும்? கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நீங்களும் ஒரு ஆஃபீஸர் ஆவீங்க. ஆல் தி பெஸ்ட்.